ஐயய்ய. என்னடி ஒண்ணுமா தோசை ஊத்துற? சீக்கிரம் வாடி, பசிக்குது. என்னடி இது தோசை பிஞ்சு பிஞ்சு ஊத்தி வச்சிருக்க? என்ன எப்படி பிச்சு பிச்சு தானே சாப்பிட போற? அப்புறம் என்ன சாப்பிட்டு தொலை. தோசை வச்சா சாம்பார் யார் வைப்பா? இரு வரேன். இதை என்ன நினைச்சு ஊத்துனான்னு தெரியலையே. இந்தா தின்னு. என்னடி ரசமா இது? என்னடி இது? அது சாம்பார்ல லைட்டா தண்ணி ஊத்துனா அது இப்படி ஆயிடுச்சு. ஓ இது சாம்பாரா? ஏன்டி இது லைட்டா தண்ணி ஊத்துன மாதிரியா இருக்கு? மொத்தமா தண்ணி ஊத்துன மாதிரி தாண்டி இருக்கு. கல்யாணம் பண்ணும்போது உங்க அப்பா என்னடி சொன்னா? மாப்பிள்ள, என் பொண்ணோட சமையல் டேஸ்ட்டுக்கு ஒரு வேலைண்ணா 5 வேலை சாப்பிடலாம். அந்த வகையில சொல்ல போனா நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி மாப்பிள்ள. மாமனார் உங்க குடும்பம் என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்களா? போறேன், நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். ஐயோ அதாவது இந்த பிரஸ் மீட் எதுக்குன்னா, எல்லாருக்கும் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு பிரச்சனையே வாழ்க்கையா கூட இருக்கலாம். ஆனா இந்த புருஷன்மாருக்கு பொண்டாட்டிக்கு மட்டும்தான் பிரச்சனையா இருக்கும். ஆனா எனக்கு யார் இது? என் ஃப்ரெண்டு கோகிலா. எதுக்கு வந்திருக்காங்க? என்ன பார்க்க. எப்போ போவாங்க? தெரியல. சரி ஓகே. போய் தரடா கம்யூனிட்டி. என்னாடி உன் புருஷனெல்லாம் பேச விடுற? அப்புறம் புருஷங்காரெல்லாம் பேசினாலே எல்லாம் நல்லதுக்காக தான் இருக்கும். ஓ அப்படி மட்டும் நினைச்சிடாத. நீ மட்டும் எதிர்த்து பேசலன்னா வச்சுக்க, இந்த வீட்டுக்கு உனக்கு கொத்தடிமையாவே ஆக்கிடுவாங்க. அப்ப என்னடி பண்றது? உன் புருஷங்கார என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணணும். ஏதாவது பிரச்சனை பண்ணானா வச்சுக்க, உடனே பேக்கை தூக்கிடு. இவ பேரு கோகிலா. இவளுக்கு கோகிலான்னு பேர் வச்சது பதிலா கோல் முட்டின்னு வச்சிருந்துருக்கலாம். பேரு என்னடி நீ இவ்வளவு ஒல்லியா இருக்க? உன் புருஷங்கார அடிச்சான்னா செத்துருவ போலயே. அதுக்கு ஜிம்முக்கு போடி. அதுக்கு காசு யார் கொடுப்பா? அதான் இருக்கானே உன் புருஷங்காரன், காசு தரதானே இருக்கான். கேட்டா கொடுப்பானா? நான் சொல்ற மாதிரி கேளு, கொடுப்பான். அஜி சொல்லு. நான் தனியா எங்கேயாச்சும் வெளியில போகும்போது யாராவது என் கையை பிடிச்சிடுதுட்டா என்ன ஆகும்? கவலைப்படாத, தமிழ்நாட்டு பாய்ஸ்க்குலாம் ஒரு டேஸ்ட் இருக்கு. அப்பெல்லாம் நடக்காது. ஒருவேளை அப்படி எதுனா நடந்துச்சுன்னா நீ வந்து கேட்க மாட்டியா? இது நடி கேள்வி. சொல்லு. கண்டிப்பா கேப்ப. அப்படி ஒருவேளை நீ அங்க இல்லனா? இல்லனா யோசிக்கிறல. அப்ப நீ அங்க இல்லனா அதை நான் தானே ஹேண்டில் பண்ணணும். டெஃபினெட்லி. அப்ப நான் அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் தானே? என்னத்தை யோசிக்கிறேன்னு தெரியலையே. மந்த்லி எவ்வளோ ப்ரோ? 1500 சார். மந்த்லி பேக் எதுக்கு போற? இயர்லி பேக் போடு. அது எதுக்குடி? ஃபர்ஸ்ட் ஒரு மந்த் போய் பாரு. மாசம் நான் உங்ககிட்ட காசு கேட்டுட்டே இருக்கணுமா? என்னெல்லாம் இயர்லி பேக் காசு கொடுக்க முடியாது. அவன் மட்டும் காசு தரலன்னு சொன்னானா உன் ரத்த கண்ணீர் ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிடு. உனக்கு என் சந்தோஷத்தை விட காசு தான் முக்கியமா போச்சுல்ல? கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உங்க அப்பா சென்டிமெண்ட்டே ஆக்ட் பண்ணிக்கோ. இந்நேரம் எங்க அப்பா மட்டும் இருந்ததுனால ஒரு வாரத்தை கேட்டிருக்க மாட்டார். இந்நேரம் ஃபுல் பேமெண்ட். இருக்கு. எவ்வளோ ப்ரோ? 1 இயருக்கு 12,500 தான் சார். ஆஃபர் போக 12,499 மட்டும்தான். ரொம்ப பெரிய ஆஃபர் ப்ரோ. ஜிம்முக்கு டைம் ஆகுது, ஏந்திரு. என்னன்னு தெரிலடா, நேற்று பண்ண ஒர்க்னால ரொம்ப டயர்டா இருக்கு. நான் நாளைக்கு போறேன். நீ எங்க ஒர்க் பண்ணதே நான் தானே. ஐயோ, இன்னைக்காச்சும் ஜிம்முக்கு போயாப்பா. இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணாலும் ஒன்றும் விளங்காது. அதனால நாளைக்கு போறேன். உன்னை கூட தான் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ண, அதான் ஒன்றும் விளங்கல போல. இன்னைக்காச்சும் எந்திரடி. இவன் வேற. டைம் என்ன? 7:10.
7:10 ராவு காலம். இப்போ எது பண்ணாலும் ஒன்றும் விளங்காது. அதனால நாளைக்கு போகிறேன். ஏ இன்னைக்கு மட்டும் அவன் ஏஞ்சிக்கல. ஏந்திரி. என்ன போடலாமா? எத்தனை கேஜி 5 போட்டிருக்கீங்க? kg போட்டிருக்கேன். ஆர் யூ கிரேசி? 25 கேஜி போடு அதெல்லாம் bro. போட மாட்டீங்க. அட போடு ப்ரோ. போட மாட்டீங்க. அட போடு ப்ரோ ஃபர்ஸ்ட் நீ. நமக்குனே வந்து தொலைவு எல்லாம். இப்ப விட்றா பாபா. ஆமா 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 ப்ரோ 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 பிடி ப்ரோ பிடி ப்ரோ. யூ பிடியா பிடியா பிடியா. அப்பவே சொன்ன கேட்டீங்களா? என்ன ப்ரோ இது? வெறும் கம்பி மட்டும் எடுத்து வந்திருக்க. சைட்லலாம் இருக்குல்ல, அதை போட்டு எடுத்துட்டு வா. என்ன லுக்கு? என் கை மேல வை ப்ரோ. ப்ரோ 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 புடி ப்ரோ புடி ப்ரோ புடி ப்ரோ வெயிட்டா இருக்கு ப்ரோ ப்ரோ புடி ப்ரோ புடி ப்ரோ. வேடிக்கை பார்க்காத ப்ரோ. எப்படி வேடிக்கை பார்க்கற மாதிரி செத்த பையில வந்து புடிடா டேய். புட்றா புட்றா புட்றா. என்ன இது நல்லா இருக்கே. ஆஜி ஐயோ முடியலையே. என்னடி? ஒரு நாள் ஜிம்முக்கு போனதுக்கே என் பாடி தாங்க முடியல. அதனால ஜிம்முக்கு போகிறத ஸ்டாப் பண்ணலான்னு இருக்கேன்டா டே. என்னடி சொல்ற நீ? ஆமாண்டா, கோகிலா தான் சொன்னான். நல்லா சாப்பிட்டு வெயிட் போட்டு ஜிம்முக்கு போனாதான் பாடி ஷேப்பாக இருக்குமா. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்க முடியுமா. ஏய் 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 விளையாடாத. 1 இயருக்கு பே பண்ணியிருக்கோம். அதுக்கு ஏய் நீ 1 இயர் கூட போயிட்டு அப்புறமா கூட ஸ்டாப் பண்ணிக்கோ. என் உடம்பு பெயினாக இருக்குன்னு சொல்கிறேன், அதுவும் கண்ணுக்கு தெரில. உனக்கு காசு தான் முக்கியமாக போச்சுல. எழுதி பேசுகிறேன். என்னை பார்த்தா எப்படி தெரியுது? அடிடா அடி. நான் கிளம்புறேன். நான் கிளம்புறேன். நம்ம பெர்ஃபார்மன்ஸ்க்கு விழுந்துட்டான். இவளோட பிரச்சனை இதோட நின்னா பரவாயில்ல. இதுக்கப்புறம் தான் தீயா பரவிட்டு இருக்கு. வீட்டில் எப்போ சும்மாவே இருக்காதடி. ஏண்டி? நீ சும்மாவே இருந்தனா உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி உன்னை ஓரங்கட்டி வச்சிருவாங்க. அதுக்கு என்னடி பண்ணுறது? உனக்கு எதனா ஸ்கில்ஸ் தெரியுமா? எனக்கு சாப்பிட மட்டும் தான் தெரியும். அது இல்லடி, வேற எதனா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்? அப்படின்னா எனக்கு டிசைனிங் பண்ணுறதுனா பிடிக்கும். அப்போ அதை பண்ணு. என்ன பண்ணுறது? ஏண்டி அழுவுற? எனக்கு ஒரு திங்ஸ் வேணும். இல்லை நீ அழுது நேரு, நான் கிளம்புறேன். என்னடி பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனைன்னு சொன்னா மட்டும் தீர்த்து வச்சிருவியா? சரி சொல்லு ஃபர்ஸ்ட். கொஞ்சமா சரியா? இந்த பொண்டாட்டிங்கெல்லாம் சீசன் புருஷனுக்கு எதனா ஒரு பிரச்சனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரூம் போட்டு யோசிப்பாளுங்க போல. இவனுங்க வச்சாலும் பரவாயில்லையே, கூட அவன் ஃப்ரெண்டு சேர்ந்து வேற யோசிக்கிறாங்க. உன் புருஷன் சொல்கிறதெல்லாம் கேட்காத. அப்படி கேட்டால் வாழ்க்கை முழுக்க அவன் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும். ஏய் ஸ்ரீ தண்ணி எடுத்துருவாயா? என்ன காமெடி. ஹலோ, வெளியில காய்கறி வாங்க வந்தா வந்து பிக் பண்ணிக்கோ. சரி ஓகே இதோ வரேன். ஏய் இங்க இருக்கிறதுக்கு எதுக்கிட்டே என்ன பிக் பண்ண கூப்பிட்ட? ஆமா, இங்க இருந்து இங்க வர்றதுக்கு தான் பிக் பண்ண கூப்பிட்டேன். ஏண்டி தோதான் இருக்குது வீடு, அப்படியே உள்ள வர மாட்டியா? தண்ணி மட்டும் பக்கத்துலேயே தானே இருந்தது, நீயே போய் எடுத்துக்க வேண்டியதானே. என்னதுக்கு வேலை வாங்கின? அப்ப இப்ப என்ன பண்ணணுன்ற? வண்டி எடுத்துட்டு வந்து இங்க நிறுத்து. எல்லாம் என் தலையெழுத்து வந்து தொலைறேன். இப்ப போலாமா? அவன் சைலண்டா பேசினாலும் நீ கத்தி பேசு. அப்போதான் எப்பவும் உன் மேல பயம் இருக்கும். எங்கடி போற? கோகிலா கூட ஷாப்பிங் போறேன். சரி தாலி மட்டி எங்க? நம்ம 2 பேருக்கு தானே கல்யாணம் ஆச்சு. இது என்னடி கேள்வி? சொல்லு. ஆமா, நம்ம 2 பேருக்கு தானே கல்யாணம் ஆச்சு. நான் மட்டும் அனிமட்டாக்கு மாதிரி எல்லாத்தையும் போட்டு சுத்தணுமா? ஏன் நீ தாலி மட்டி போட்டுட்டு நீ சுத்த? உனக்கு தான் போடக்கூடாது ரூல்ஸ் இருக்கா? அப்ப நான் தாலி போடணும்னா நீயும் தாலி மட்டி போடுறா வெண்ண. இதுவும் அந்த கோகில தான் சொல்லி கொடுத்துருப்பா.
கோழி முட்டி. நீ ஒரு இண்டிபெண்டன்ட் உமன். உன்னை வேலை செய்ய சொல்ல இங்கே யாருக்கும் உரிமை இல்லை. அப்படியே கிடக்கட்டும். உன் புருஷன் வந்து எடுப்பான். இங்கே பாருடி, உன் புருஷனை எப்பவும் சுதந்திரம் பறக்கூடாது. அப்புறம் உன்னோட சுதந்திரம் போயிடும். நீ இப்படி முடங்கி கிடக்காம டெய்லி ரீல்ஸ் பண்ணி செலிப்ரிட்டி ஆக பாரு. செலிபிரிட்டி? செலிப்ரிட்டி. ஆமா. உன் மேல எனக்கு ஏகப்பட்ட லவ், எனக்கு காட்டிட்டு போயிடாத போவு, 2 பேரும் பொல்லவாடி வண்டலூர் ஜோர். என்னடி இது? நீ ஒன்ன தொடு மாமா, இந்த பொண்ணு கிட்ட யோ மாமா, சொல்லுங்க மாப்பிள்ள, என்னாச்சு? என்ன என் பொண்ணு வளர்த்து வச்சிருக்க நீ? ஏன் என்னாச்சு? ஓ பொண்ணு பண்ற பிரச்சனை நான் என்னைக்கு சாவ போறேன்னு தெரியல. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு சுத்துறாயா? புரியல மாப்பிள்ள. போன்ல கண்ண பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாயா? டான்ஸ் ஆடலாம்? என்ன சொல்றீங்க? ஆமாயா மங்குடி மாமா. இருங்க மாப்பிள்ள, நான் வந்து என்னன்னு கேட்குறேன். சூப்பர், வா 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 வந்து கேளு. அப்பயாச்சும் அவ அடங்குறாளான்னு பாப்போம். நம்ம குடும்ப மானத்தை வாங்கத்தினே இருக்காளே. இருங்க மாப்பிள்ள, நேர்ல வரான். யோ பேசாம கிளம்பி வாயா. முத்தழகி கட்டி புடிச்சு முத்தம் கொடுக்க மஞ்ச வந்து ஒட்டிக்கிருச்சு. எதுடா வம்பா போச்சு, லவுக்கையும் கிடையாது. ஒருவேளை நம்ம பொண்டாட்டி வானவில் ஆயிட்டாலோ? ஐயோ. புள்ளி வைக்காமல புது கோலமிடும் வந்த ஹீரோக்களின் கில்லினி ஏதோ சொல்லாமல என்ன செய்வோம் அந்த லீலைகளின் கொள்ளினா ஐயோ மாமா இருக்கிறத வர. ஐயோ நல்லா இருக்கா? என்ன ஆடாம விட்டீங்க? ஆடுங்க. ஸ்ரீ, வீட்டில் வேலை இருக்கு, போயிட்டு வரேன். உங்க அம்மா குழம்புல கடுக்கானா? நான் பத்தி தட்டு போயிட்டா போயிட்டா. எடிட் பண்ண தெரியுமா? தெரியும்னா தெரியும் சொல்லி, தெரியலன்னா தெரியலன்னு சொல்றான். வேண இவனும் கோழி முட்டி விட்டு போயிடுவானுங்க. ஆனா கஷ்டப்படுறது என்னமோ இந்த புருஷன் மாருங்க தான். இதை விட பெரிய பிரச்சனையை ஒன்று வச்சா பாருங்க. ஸ்ரீ, என்கிட்ட ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது. அதுக்கு 20,000 இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் மந்த்லி ஒரு 15,000 வந்துருமா. அதில் 2 மாதத்துல நம்ம போட்ட காசெல்லாம் எடுத்துடலாமா. என்னடி சொல்ற? ஆமாண்டி, அது பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். என்கிட்ட காசு இருந்தால் நானே போட்டிருப்பேன். ஆனா 20,000க்கு நான் எங்க போவேன்? அதான் புருஷங்காரன் இருக்கான்ல. அட போடி, ஆல்ரெடி என்னால நிறைய காசு வேஸ்டா போச்சுன்னா அவனே என் மேல டென்ஷன்ல இருக்கான். நீ எப்படியாச்சும் ஜாயின் பண்ணடி. 2 மாசத்துல வந்துட போகுது. வர காசும் புருஷன்கிட்ட கொடு. அது மட்டும் இல்லை, நீ சம்பாதிச்சாதான் உங்க புருஷனே ஒன்று மதிப்பான். ஏய் என்னடி என் அக்கௌண்ட்ல இருந்து 20,000 ரூபாய் டெபிட் ஆயிருக்கு. நீ என்ன எடுத்தியா? ஏன்டா, என்னாச்சு? தெரியாத மாதிரி அடிக்காத. உன் அக்கௌண்ட்டுக்கு தான் சென்ட் ஆயிருக்கு. அதுவா, நம்ம கோகிலா இருக்கால, அவ ஒரு பிசினஸ் பத்தி சொன்னாடா. நம்ம 20,000 கட்டினாலே போதுமா, மாசம் மாசம் 15,000 நம்ம அக்கௌண்ட்டுக்கே வந்துருமா. எப்படி ஸ்மார்ட் ஆயிடுச்சா பாத்தியா? தட் இஸ் தி ஸ்ரீ. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? கண்ண பேச்சு கேட்டு காசு கரியாக்கி வச்சிருக்க. இப்ப என்னாச்சு நீ கத்திட்டு இருக்க? இப்படி 20,000 வீணாக்கிட்டு வந்திருக்கேன். உனக்குலாம் திமிருடி. இவ்வளவு நாள் உன்னை எது கேட்காம இருந்தல, ஏன் தப்பு தான். ₹1 சம்பாதிச்சா தானே தெரியும் காசோட அருமை என்னன்னு. உனக்கு என்ன தெரிய போகுது? இப்ப என்ன, உனக்கு பிசினஸ்ல தானே இன்வெஸ்ட் பண்ணிருக்க, அதெல்லாம் வந்துரும். மயிரில் வந்துரும். இப்படிதான் ஜிம்முக்கு போறேன்னு சொல்லிட்டு 12,000 ரூபாய் வீணாக்கினேன். தையல் மிஷின் வாங்குற சொல்லி தூக்கி மூலையில போட்டு வச்சிருக்கேன். இன்னி வரைக்கும் இஎம்ஐ நான் கட்டின்னு இருக்கிறேன். இப்போ என்னன்னா இது போட எவ்வளவு சொல்றான்னு சொல்லிட்டு 20,000 ரூபாய் தூக்கி அவர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். உனக்கு அறிவு இருக்கா இல்ல அதையும் தூக்கி அவர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கியா? கோகிலா பத்தி எதுவும் சொல்லாத. என்னை பத்தி யோசிக்கிற ஒரே ஆள் அவ மட்டும்தான். அவ என்ன செஞ்சாலும் என் நல்லதுக்கா மட்டும்தான் இருக்கும். இவ்வளவு தூரம் சொல்ற உனக்கு இப்ப கூட அவதான் முக்கியமா போயிட்டல. உனக்கு எதனா ஒன்னா கால் பண்ணி பாரு. கோகிலா இல்ல ஊர்த்தி வர மாட்டா. உனக்கு ஒண்ணு பார்த்து பார்த்து நான் செய்யறல, என்ன சொல்லணும்? போடி. உன்னை கல்யாணம் பண்ணல, எல்லாம் ஏன் தப்பு தான்.
சரி சாரி. அதான் சாரி சொல்கிறேன்ல. இல்லை ஜி, நான் தான் உங்ககிட்ட சாரி சொன்னேன். சரி விடு. நீ சொன்ன மாதிரி நான் கோகிலாக்கு கால் பண்ணேன். அப்புறம் ஹலோ கோகிலா, சொல்லு ஸ்ரீ, என்னாச்சு? நீ சொன்ன பிஸ்னஸில் நான் 20,000 பே பண்ணேன்னா அதை நான் அஜிக்கிட்ட சொன்னேன். அதில் காசு வராதுன்னு என்னை செம்மையாக திட்டான். நீ எனக்கு 20,000 மட்டும் தரியா, நான் திருப்பி கொடுத்துட்றேன். சாரி ஸ்ரீ, என்கிட்ட காசு எதுவும் இல்லை. அதுவும் இல்லாமல் உன்னை யாரும் அவசரப்பட்டு போட சொன்னான். இப்போ பிரச்சனை உனக்கு தான் பாரு. அப்புறம் என்னை எந்த பிரச்சனைக்கும் இழுக்காத ஸ்ரீ. உனக்கு எதனா ஒன்றா கால் பண்ணி பாரு. கோகிலா இல்லை, ஊர்த்தி வர மாட்டா. கோகிலா பற்றி எதுவும் சொல்லாத, என்னை பற்றி யோசிக்கிற ஒரே ஆள் அவன் மட்டும்தான். நான் தான் சொன்னேன்ல, நீ பார்க்குற மாதிரி உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்க ஸ்ரீ. அது ஏன் தான் உனக்கு புரியலையோ தெரியல. எனக்கு இப்போ தான் எல்லாம் புரியுது அஜி. சரி விடு, இப்போ வச்சு உனக்கு புரிஞ்சுது. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கிறதுல ரொம்ப அழகான ரிலேஷன்ஷிப். ஆனால் இதில் வர சந்தோஷமும் சோகமும் என்னைக்கு மூணாவது மனுஷிட்ட நம்ம சொல்கிறோமோ அன்னைக்கு அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். சாரி அஜி. இந்த மாதிரி எல்லா ஒய்ஃபும் தேர்ட் பர்சன் பேச்சை கேட்காம இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஏன் என்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்டுக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்கும். நீ சாப்பிடல தானே, நான் வேணா உனக்கு தோசை ஊற்றி கொடுக்கட்டா? எது அந்த பிஞ்சு போன தோசையா? நான் ஊற்றுற தோசை உனக்கு பிஞ்சு போன தோசையா? எதுக்கு சரிங்க? இல்லை, எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கிட்டா எல்லாம் சுபம் தான்.